ஹலோ ஸ்வீட் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஜெக்கியோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், மை சீக்ரெட் கேர்ள் ஃப்ரெண்ட். அதோட செகண்ட் பார்ட் தான். ஸோ எல்லாருமே போனஸ் பார்ட் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. சரி, எதுக்கு போனஸ், நம்ம செகண்ட் பார்ட்டாகவே போட்டுடலாம், நான் போட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம ஒன் ஷாட்குள்ளே போகலாம். நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான். ஸோ இப்போ தான் கிளாஸ் செகண்ட் இயர் ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸஸ்லாம் ஷஃபில் பண்ணிட்டாங்க, உங்களையுமே வேறு கிளாஸில் தூக்கி போட்டுட்டாங்க. ஸோ இன்றைக்கின்னு பார்த்து ஜேக்கியும் வியும் சீக்கிரமாகவே கிளாஸுக்கு வந்துட்டாங்க. டி மச்சான் வா 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 வா, கிளாஸுக்கு ஃபஸ்ட்டு போய் லாஸ்ட் பெஞ்ச் பிடிச்சிக்கலாம், வா 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 அப்படின்னு ஓடி போய் லாஸ்ட் பெஞ்ச் அப்படி பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறாங்க. போடு போடு அப்படின்னு பெஞ்சை அப்படியே தட்டிக்கிட்டே, தூக்கம் போச்சு, நான் தூங்கி நாளாச்சு அப்படின்னுட்டே பாடிட்டே இருக்கும்பொழுது, எதுக்கு அப்படின்னு ஒரு தூக்கம் போச்சு, என்ன வேலை பண்ண நீ? இதுக்கு தான் மச்சான், எப்படியோ கிளாஸ் ஷஃபில் பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. புது புது ஃபிகர்லாம் வரும்ல, அதுதான் நைட் டைம் தூக்கமே வரல. சரியாக போச்சு. ஆனால் உன் தூக்கத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டியா மச்சான்? நீங்கள் பார்க்குற அளவுக்கு ஒரு மூஞ்சி நல்லா இல்லையே. அதான் மச்சான் நானும் பார்க்குறேன். இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது கிளாஸ்க்குள்ள ஒரு பொண்ணு என்டர் ஆகுறா. இப்படி மச்சான் அங்கே பாரு யாரு அப்படின்னு பார்க்குறச்ச பார்த்தா அந்த பொண்ணு வருது. அவங்க என்னடா முடியாது, வச்சு கொடுமை இங்கே வா அப்படின்னு ஜேகே கூப்பிட்டதும், யாரு நீ தான், இங்கே வா, என்ன வேணும், உன் பேர் என்ன? ரம்மி கிடையாது, உச்சி குடுமி. வாட், என்ன வார்த்தை கோழின்னு, உச்சி குடுமி தான் உன் பேர், புரியுதா அப்படின்னு ஜேகே சொன்னதும், சிப்பாங்கடா அப்படின்னு இவ ஓடிடுறா. என்னடா மச்சா இவ ஓடிட்டா? ஏறா இங்கே தானே இருப்பா, பார்த்துக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்பொழுது எல்லாருமே கிளாஸில் ஓரளவுக்கு வந்துட்டாங்க. மச்சான் ஜேகே, இதுதான் கரெக்டான டைமு, போய் பேசு. அப்படியா, எல்லாம் வந்துட்டாங்க தான் தோணுது, போ மச்சான். சரி இரு வரேன் அப்படின்னு ஜேகே ஃப்ரெண்டில் போய் நின்றுட்டு அந்த டேபிள் அப்படியே நாக் பண்ணுறாரு. எல்லோரும் இங்கே பாருங்கடா. பழைய பசங்களுக்கெல்லாம் யாருன்னு நான் தெரியும், புது பசங்களுக்கு தெரியாதுல்ல. ஜேகே இந்த கிளாஸோட ரெப். அப்போ நைட் இருந்துட்டு, ஜேகே நான் தான் இந்த கிளாஸோட ரெப், நீ எப்போ இந்த ரெப்பான? அன்னிட்டே இருந்துட்டு, நைட்டு நீ எல்லாம் பேசவே கூடாது, உட்காரு. ஜேகே தான் பேசினாங்க. ஜேகே இருக்கிற வரைக்கும் அவன் தான் ரெப்பு, நீலாம் கிடையாது, உட்காரு அப்படின்னு மிரட்டி உட்கார வைக்கிறாரு. சும்மா இருங்கடா, நான் சொல்ல வந்ததை மறந்துடுவேன் போல். சரி மச்சான் நீ பேசு. ஏட்டுக்கோங்க எல்லோரும், இங்கே ஒரு ஓட்டிங் லிஸ்ட் நடக்கும் இப்போது, அதில் எல்லாருமே ஓட் போட்டுங்க. என்ன ஓட்டிங் லிஸ்ட்டு? அதெல்லாம் சொல்லுவோம், கரெக்டாக ஓட் போட்டுருணும், ஓகேவா? சரி என்னது சொல்லு. சரி ஃபஸ்ட்டு இங்கே யாரெல்லாம் கமிட்டடு கை தூக்குங்க. ஸோ எல்லாருமே கை தூக்குறாங்க. பார்த்தா எல்லாருமே நிறைய பேர் கமிட்டடாக இருக்காங்க. எல்லோருமே கமிட்டடா? பொண்ணுங்க என்னோட ஒட்டி கூட சிங்கிள் இல்லாமல் வந்திருக்காளுங்க. சரி யாரெல்லாம் இங்கே கப்பிள்ஸாக வந்திருக்கீங்க கை தூக்குங்க. பார்த்தா அதுக்குமே நிறைய பேர் கை தூக்குறாங்க. இதுக்குமே வா, என்னோட அப்படியே ஜோடே வந்துட்டிங்க போல், இது என்ன ஹனிமூனா? சரி அந்த சனியாலாம் நம்மளுக்கு எதுக்கு, யாரெல்லாம் இங்கே சிங்கிள் கை தூக்குங்க. ஸோ சில கேர்ள்ஸ்லாம் கை தூக்குறாங்க. ஓ எல்லாம் சப்பா மூஞ்சா இருக்குது. அப்போ தான் ஜேகே பார்க்குறாரு. உச்சி குடுமி, நீயும் சிங்கிளா? சரியா போச்சு. என் பேர் உச்சி குடுமி இல்லை, ரெமி, கால் மீ ரெமி. எல்லாம் இந்த உட்காரு. சரி யாரெல்லாம் மொரட்டு சிங்கிள்? அதுக்கு ஒரு சில பாய்ஸ் கை தூக்குறாங்க. கையை கீழே இருக்குங்க. ஸோ இப்போ ஓட்டிங்லாம் ஓவர் ஆயிடுச்சு, எல்லோரும் அவங்கவுங்க பிளேஸ் போய் உட்காருங்க, போங்க. தயங்கா நீங்கள் எல்லாம் நோட் பண்ணிட்டல, எத்தனை பேர் மொத்தம்? 50 பேர். 50 பேரில் எல்லாம் நோட் பண்ணிட்டல? 50 பேரா மச்சான்? 49 தான் வந்திருக்கு. 49ஆ? யாரா அந்த ஒரு பீஸு ஓட்டு போடாமல் ஏமாத்தினது? மச்சான் எனக்கு தெரிஞ்ச முன்னாடி ஒரு பொண்ணு இருக்காளே, அவளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவள் தான் எதுக்குமே கை தூக்கலை. யார்? எனக்கு முன்னாடி அப்படியே மேலே பார்க்குறாரு. மச்சான் மேலே இல்லை, கீழே நீ நின்றுட்டுருக்கே, அதுக்கு முன்னாடி பெஞ்சு. எது அப்படின்னு கீழே பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் ஜேகேக்கு முன்னாடி தான் உட்காந்துருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஜேகேவே ஸ்டாச்சு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் பார்க்குறது பார்த்து அவருமே அப்படியே ஸ்டன் ஆகிட்டு, இவன் அப்படி பார்த்துட்ருக்கா அப்படின்னு உங்களே பார்த்துட்ருக்காரு. ஸோ ஃபியூ செகண்ட் ரெண்டு பேருமே ஐ டு ஐ கான்டாக்ட் வச்சு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ இருந்துட்டு, ஜேகே இந்த உலகத்தில் தான் இருக்கியா இல்லை வேறு எங்கேயாவது போயிட்டியா?
இது இருக்கா ஏய் என்ன எதுக்குமே ஓட் போடல. இட்ஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ். இது கமிட்டடாக சிங்கிளா நீ? வாட் ஷுட் ஐ டெல் யூ? ஏய் தமிழில் பேசுடி. ரப்பிஷ். இது ரப்பிஷா? தன்னை பார்த்து ரப்பிஷ்ன்னு சொல்லிட்டாடாவ அப்படின்னு டேக்கிட்ட பேசும்போது டக்குன்னு ஒரு கேங் உள்ளே வருது. டே மச்சான் இவங்க எதுக்குடா இங்கே வரானுங்க தெரியலையே அப்படின்னு டேவிடோட கேங் 5 பேர் உள்ளே வராங்க. ஸோ ஆல்ரெடி கிளாஸில் இருந்த 5 பாய்ஸை வெளியில் அனுப்பிச்சிட்டு இவனுங்க வந்து உள்ளே உட்காந்துக்கிறானுங்க. டேவிட் என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்டதும் டே எனக்கு அந்த கிளாஸ் பிடிக்கலடா, அந்த என்விரான்மெண்ட் எனக்கு சுத்தமாக செட் ஆகலை, அதுதான் நான் நம்ம கிளாஸ்க்கே வந்துட்டேன். ஓ சரி மேம் கிட்ட நான் மேம் கிட்டலாம் பேசிட்டேன், அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரி மச்சான் கேட்டியா? போயிட்டான்னு நினச்சேன், ஆனால் அகெயின் வந்துடுச்சு தொல்லை. ஸோ அப்படி ஜேகே மறந்துட்டாரு டக்குன்னு. இது எப்படி மறந்தேன்? நீ எந்திரி முதல்ல. என்னை பார்த்தா என்ன சொன்ன நீ? என்ன சொன்ன ரம்பிஷ் அதான் சொன்ன நீ? ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க. எவ்வளோ திமிருப்பா தேவை? ஏஞ்சி கூட இல்லை அப்படியே உட்காந்துட்ருக்கா. உடனே மேம் சைலன்ஸ் ப்ளீஸ், எல்லோரும் ப்ளேஸ்க்கு போங்க அப்படின்னு மேம் வந்துடுறாங்க. ஜேகே மேம் வந்துருச்சுடா. மிஸ்ஸு வந்துருச்சு, இல்லைனா அவனை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை முடிச்சு பார்த்துட்டு ஜேகே போயிடுறாரு. ஒன்று மேம் வந்துட்டு குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி தான் உங்கள் செகண்ட் இயரோட ஃபர்ஸ்ட் டே இல்லை? எஸ் மேம். ஸோ உங்கள் கிளாஸ்க்கு நான் ஒரு ரெப் வைக்கலான்னு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கிளாஸ்க்கு புதுசாக வந்த பசங்களாம் மேம் ஆல்ரெடி தான் ரெப் இருக்காங்களே. யார்? ஜேகே அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே ஜேகேவை திரும்பி பார்க்குறாங்க. ஜேகே அப்படியே ஒரு மாதிரி தனாமட்டாக உட்காந்துட்ருக்காரு. யா இட்ஸ் மீ ஓன்லி. வாட் புல்ஷிட்? ஜேகேலாம் இல்லை, இப்போ நான் புதுசாக ஒரு ரெப்பை சூஸ் பண்ணியிருக்கேன். வாட் மேம் நான் தானே ரெப்பு? நோ சிட் டவுன் ப்ளீஸ். என்னோட அவள் எப்படி பேசுகிறா? இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், போன செம்மில் யார் ரொம்ப ஹையஸ்டான மார்க்கை ஸ்கோர் பண்ணாங்களோ அவங்கள தான் நான் ரெப்பை சூஸ் பண்ணியிருக்கேன். யார்? அப்போது நைட்டாக தான் இருப்பானோ? மேம் நைட்டு தானே? நோ. ஸோ கிளாஸ் ஷஃபில் பண்ணதால் 2 கிளாஸோட ஸ்கோர்ஸை ஒன்றா சேர்த்துட்டேன் நான். ஸோ 2த்தையும் செக் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த கிளாஸ்லேருந்து வந்த வாயினை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அவள் தான் அவங்க எல்லோரும் விட ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிருக்கா. எது பொண்ணோ? டேங்க யார் அது? யார் அந்த பொண்ணு? யார் அந்த வாயின்? நானா? ஸோ இஸ் வாயின் யார்? இட்ஸ் மீ மேம் அப்படின்னு நீங்கள் ஃப்ரண்ட் பெஞ்சிலேருந்து எழுஞ்சிக்கிறீங்க. ஓத்தா இவ தானா அது? மச்சான் என்னோட லீடர்ஷிப்பாவை பறிச்சிட்டாடா. டேங்க நான் வீட்டில் சும்மாவே விட மாட்டேன். ஓகே வாயின், உனக்கு இந்த ரெப்பாக இருக்கிறதுக்கு ஓகே தானே? யா மேம். ஓகே சூப்பர் அண்ட் கங்க்ராச்சுலேஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் கிவ் a loud applause to her அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே கிளாஸ் பண்ணுறாங்க. ஜேகேவும் அப்படியே முடிச்சு பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே ஃபஸ்ட் பீரியட் முடிஞ்சிடுது. செகண்ட் பீரியட் அப்போது ஜேகேவும் டேவும் வெளில ஓடிடுறாங்க. ஸோ நீங்கள் அதை நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. தென் அப்படியே இன்டர்வல் பீரியடும் வந்துடுச்சு. இவங்க அப்படியே கிளாஸ்க்கு வராங்க. அப்போ தான் ரெமி உங்ககிட்ட வந்து பேசிகிட்ருக்கா. ஹே காலையில் நீ சூப்பராக பண்ண, அந்த அந்த பையன் கேட்கும்போது நீ எதுவுமே ஆன்சர் பண்ணாமல் அப்படியே உட்காந்துட்டு இருந்தி, ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. சரி நானும் அப்படியே பண்ணியிருந்துருக்கலாம்ல. அப்போது நீங்கள் இருந்துட்டு நீங்கள் யாரும் ஆன்சர் பண்ணியிருக்கக்கூடாது, நீங்கள் இப்படி பண்ணுறதால தான் அவன் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான். புரியுதா? புரியுது. சரி அப்போ நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? ஷோர் அப்படின்னு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறீங்க. இரு நான் வரேன் அப்படின்னு இவள் வந்துடுறா. அப்போ காரிடாரில் 2 பேரும் அப்படியே ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு இவள் வெளியில் வரும்பொழுது வச்சு குடிமி நில்லு. எல்லோரும் பார்க்குறாங்க. எதுக்கு அப்படி என் பேரை பிடிச்சி கத்திட்டு இருக்கீங்க? ஓ உன் பேர் இதுதானே, உனக்கே தெரிஞ்சு போயிடுச்சா? சீச்சே எதுக்கு என்ன அப்படி கூப்பிட்டீங்க? இல்லை என்ன உள்ள அவ கூட அப்படி சிரிச்சு பேசிகிட்டு இருந்தேன். யார் கூட? அதான் அந்த பொண்ணு புதுரப்பு. ஓ அவெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். எது ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டிங்களா? ஒரே கிளாஸ்லேருந்து தானே வந்தீங்க, ஏன் அப்போல்லாம் பேசாமல் இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸு? அதில் அங்கே இருக்கும்போது அவள் சரியாக பேச மாட்டா யாரு கூடயும். அவள் எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருப்பாள். இங்கே வந்து அது ஃப்ரெண்ட்ஸ் ஆகலான்னு அதான். ஓ படிப்பாளியோ? ரொம்ப. சரி அப்போ என் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆக மாட்டியா நீ? நீ என்னை வச்சு கூடவே கூப்பிடாம இரு, அப்போ நான் ஃப்ரெண்ட் ஆகுறேன். அப்போது நம்ம எப்போவுமே இந்த மாதிரி இனிமையாக தான் இருக்கணும். இப்போடா நில்லு, அவகிட்ட சொல்லி வை என் ரூட்டுக்கு வரக்கூடாதுன்னு.
என்ன ரூட்டு? அவள் ரெப்பாயிட்டான்னு என்கிட்ட கொஷின்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா நானும் ஒரு காலத்தில் ரெப்பாக தான் இருந்தேன். அதெல்லாம் உன்னோட பிஹேவியர் பொறுத்து இருக்குப்பா. சரியா? நீ பார்த்து இருந்துக்கோ. அவளுக்கு என்னை பற்றி தெரியாது, பார்த்து அவளை இருக்க சொல்லு. சரியா? சரிங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. டக்குன்னு பின்னாடி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் நிற்கிறீங்க. மச்சா இவனோட பின்னாடி நின்றுட்டுருக்கா. அப்போ பேசுனதுலாம் கேட்டாலும் கேட்டுக்கிட்டோம். எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. வேணா சண்டையாக போட போகிறா. போட்டுட்டோம், வாயில ஒன்று வைக்கிறேன். சரி நீங்கள் அப்படியே நின்றுட்டு ஜேகேவே பார்க்குறீங்க. என்ன எதுக்கு என்ன அப்படி பார்க்குற? அது சாரியா? எதுக்கு சாரி? நான் ஒன்றும் பண்ணலையே. இல்லை, நான் உங்ககிட்ட சாரி கேட்குறேன். ஏன், என்னாச்சு? இல்லை, இதுக்கு முன்னாடி நீ தானே ரெப்பாக இருந்தேன். இப்போது அந்த பொசிஷனை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ உனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும்ல, அதான் சாரி. ஓ அதுக்கா? சரி இருந்துட்டு போ. நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கலப்பா. நான் பெரிய மனசுக்காரன், நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவேன். ஓ அப்படியா? சரி ஓகே, அப்போ நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். என்ன உன் பேர் வயந்தானே? அது எதுக்கு இப்போ? இல்லை தெரிஞ்சுக்கலான்னு. ஆமாம் வயந்தான். நீ ஜேகே? ஜேகே தான். இவன் டயம் ஏமாச்சான். சரி அப்போது நீ கம்மிட்டடா? அதெல்லாம் அதுக்கு இப்போது இல்லை, அதுவும் தெரிஞ்சுக்கலான்னு. நோ தேங்க்ஸ், இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துடுறீங்க. திமிரு அதிகமாக இருக்கோ? இருக்கலாம். ஆமாம் மச்சான் இருக்கலாம். பார்த்துக்கிறேன். நீ கண்டிப்பாக கமிட்டடாக இருக்க மாட்டேன். இவ்வளோ திமிரோட எவனும் ஒன்று சேர்த்துக்க மாட்டான், எனக்கு நல்லா தெரியும். சிம்டி டேஸ்லாம் மூவ் ஆகுது. செக்கி உங்களை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பான். எங்கே போனாலும் உங்களே பார்த்துக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் நல்லாவே நோட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு மேக்ஸ் வரலன்னு நீங்கள் டியூஷன் சேருவீங்க. அந்த பிளேஸுமே ஜேகே வந்திருக்கான். இவன் எங்கே போனாலும் அங்கே வரான். என்ன நினச்சிட்ருக்கான்னு தெரியலையே. ஸோ ஒன் டே போல் டியூஷன் விட்டு வரும்பொழுது உங்கள் கிளாஸ்மேட் நிக்கல்னு ஒரு பையன் கூட தான் வருவீங்க நீங்கள். அப்போ அவங்ககிட்ட அப்படியே சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு வரும்பொழுது இதெல்லாம் ஜேகே நோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே போல் நிக்கல்கிட்ட, நிக்கல் இங்கே வா. என்ன, நானும் ரொம்ப நாளாக நோட் பண்ணுறேன். டியூஷன் விட்டு வரும்போது அவகிட்ட அப்படி சிரித்து பேசிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி குஷியாக வர. என்ன ஓடுது? வி ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்டா. பார்த்தா அப்படி தெரில. ஜஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் தள்ளி இருக்கணும், புரியுதா? தள்ளி இருக்கணுமா? ஏன்? அதெல்லாம் அப்படி தான். இதுக்கப்புறம் நீ அவகிட்ட பேசுனது பார்த்தேன். எல்லாம் மறந்து போச்சா? ஃபஸ்ட் இயரில் வரும்போது பேண்ட்டை சுச்சு போனியே, அதை மாட்டி விட்ருவேன். நான் ஒன்றும் போகல, நீங்கள் தான் என் மேலே தண்ணி ஊற்றி விட்டீங்க. அதெல்லாம் முடியாது. அந்த இடத்துல தண்ணி இருந்துச்சு. அப்போது அது சுச்சு தான். நீ சுச்சு போயிட்டா நான் மாட்டி விட்ருவேன், வாங்கிக்கிட்ட மாட்டி விட்ருவேன்ப்பா. ஜேகே அப்படி பண்ணாதடா. அந்த பொண்ணுக்கிட்ட அதெல்லாம் சொல்லாத. ஓஹோ, சொல்லக்கூடாதுன்னா நீ நாளிலேருந்து டியூஷன் வரக்கூடாது. நீ வேறு டியூஷன் மாற்றிடு. நான் ஃபீஸ் கட்டிட்டேன்டா. பேர்டு ஃபீஸு தானே, விடு. என்ன ஒரு 500ரூபாவா? மச்சான் நல்ல முடியாதுடா, நீ பண்ணி தான் ஆகணும். வேறு டியூஷன் போயிடு. அப்படியே ஒரு 2 days போல் நிக்கல் டியூஷனுமே வரல. ஸோ நீங்கள் காலேஜில் கேட்டாலும் அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிடுறான். பட் அவன் பார்த்தா நல்லா தான் இருக்கான். ஆனால் டியூஷன் மட்டும் ஏன் வரலான்னு அவனுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே டியூஷனில் படிச்சுட்டே இருக்கும்பொழுது பின்னாடி ஜேகே உங்களே பார்த்துக்கிட்டு, என் கண்ணுக்குள்ள ஒரு சிரிக்கி கட்டி புட்டாலே என்ன இருக்கி, மனசை கட்டி போட நினச்சாலே ஐயோ அப்படின்னு பாடும்பொழுது நீங்கள் டக்குன்னு பார்க்குறீங்க. உங்களை பார்த்ததும் அவர் அப்படியே படிக்கிற மாதிரி ஆக்டிங் போடுறாரு. இவன் என்ன இப்படிலாம் லூஸு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். எனக்கு தெரிஞ்ச நிக்கல் வராததுக்கு இவன் தான் ரீசனாக இருப்பான். ஸோ அப்படியே டியூஷன் முடிஞ்சதும் நீங்கள் கீழே இறங்கி வரீங்க. அப்போ ஜெகேந்துட்டு, ஹலோ, நீ தான் நிக்கல் வரலையே, நான் வேணும்னா கம்பெனி கொடுக்கிட்டா உங்களோட வீடு வரைக்கும்? நோ தேங்க்ஸ். அதான் நோ தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டேன்ல, உன் வேலையை பார்த்துட்டு நீ போ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போகிறீங்க. எவ்வளோ திமிரு பார்த்தியா மச்சான்? இருடி வரேன் அப்படின்னு உங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு, என்ன மச்சான் இன்றைக்கி அந்த நிக்கல்லாம் அதை உடம்பு சரியில்லைன்னு சொன்னானேடா, கேள்விப்பட்டியா? ஜேகே நானும் கேள்விப்பட்டேன். என்னமோ பேண்ட்டில் தெரில, என்னமோ போல்
டே மச்சான் ஜேக்கு, எனக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு சாங் பாடணும்னு தோணுது. என்ன பாட்டுடா? உனக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையும் எடுத்து விடு. அப்படியே இருந்துட்டு மலையாள பூவுக்கு மரபு நான் கேட்டா ஏன் இந்த விரப்பு போட்டு அப்படின்னு ஜேக்கு அச்சானி கண்ணால மச்சான சாய்க்காது நீ ஆக்காட்டி கிட்ட வந்தா முத்து சொல்கிறதா ஊட்டி விட்டுட்டா பொண்ணுக்குட்டி ஏ பேபி டிஜேக்கு தப்பாக போடுற விடுறா தப்பாக கரெக்டாக விடு அப்படின்னு பேசிகிட்டே வரும்போது நீங்கள் ஸ்டாப் ஆகிட்டு ஜேகே கிட்டே போகிறீங்க. இதோட மச்சான் கிட்ட வர இவ. ஜேகே என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? இந்த பாரு, இந்த மாதிரி பாட்டு பாடாது, எனக்கு டென்ஷன் ஆகுது. ஓகே ஓகே, கூல் டவுன். என்ன லவ் பண்ணுறியா? இது என்னோடவ பட்டன் கேட்டா என்ன லவ் தானே பண்ணுற? எப்படி கண்டுபிடிச்ச? நீ பண்ணுற பிஹேவியர்லேயே தெரியுது நீ இது தானே ட்ரை பண்ணுறேன்னு. தெரிஞ்சா சரி, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, விட்டுரு. முடியாது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, புரிஞ்சுக்கோ. சாரி பாய் அப்படின்னு நீங்கள் போய்ட்றீங்க. இவன் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே போல் மார்னிங் காலேஜில் ஜேகே வந்து உங்கள் முன்னாடி நின்றுக்கிட்டு, ஏய் எல்லோரும் இங்கே பாருங்க, இதோ இந்த பொண்ணு என் ஆள், புரியுதா? நான் லவ் பண்ணுறேன்ப்பா, இது என் ஆள், எவனும் ரூட் விடக்கூடாது. திஸ் இஸ் மை கேர்ள். அதான் சொல்லி புரிய வைக்க வந்தேன். வாட் தி ஹெல்? நீ என்ன பேசிகிட்ருக்கா? கிளாஸில் எல்லோரும் முன்னாடி என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் பேசுவியா நீ? ஏய் கூல் டவுன் பேபி, கூல் டவுன். இங்கே பாரு ஜேகே, நான் ஒன்றும் நான் லவ் பண்ணல, நான் அது உங்ககிட்ட கன்வேவும் பண்ணல. இந்த மாதிரி மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுக்காத. ஓகே ஃபைன் ஸ்வீட் ஹார்ட். இங்கே பாருங்க, நான் மட்டும்தான் லவ் பண்ணல, அவன் என்ன இன்னும் அக்செப்ட் பண்ணலை. ஓகேவா பேபி? இதை ஏன் சொல்கிறேன்னா, நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், யாரும் குறுக்க வாடக்கூடாது, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போயிட்டாரு. ஸோ கிளாஸில் எல்லோரும் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இவன் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கான்? இவனால் எல்லோரும் என்ன ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்படியே தான் டேஸ் போயிட்டுருக்கோம். ஜேகே உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பார். ஸோ நீங்கள் அப்படியே கேன்டீனில் உட்காந்துட்ருக்கீங்க. ரெமி உங்கள் ஃப்ரெண்டில் உட்காந்துட்ருக்கா. அப்போ ஜேகே அப்படியே ரெமி பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு, என்ன நடக்குதுங்க? சும்மா பேசிட்டு தான் இருந்தோம். ஓ என்ன இப்போல்லாம் என்கிட்ட பேசுதே இல்லை? நான் தான் பேசுகிறேன், நீ கிடையாதுமா. அதெல்லாம் பேசுகிறவங்க பேசுகிறத நிப்பாட்டிட்டாங்க. அவள் என்றைக்கு உங்ககிட்ட பேசியிருக்கா? உன்னை திட்டியிருக்கா? அதுதான் இப்போலாம் திட்டுறது கூட இல்லை, மறந்துட்டாங்க போல் என்னெல்லாம். நீங்கள் எதுவுமே கண்டுக்காமல் உங்கள் ஃபோனே ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜேகே அப்படியே ரெமியை பார்த்துட்டு, ஓ மேலே ஒரு கண்ணு நீதான் ரெமி பொண்ணு. ஜேகே நீ வேணும்னு என்னை கிண்டல் பண்ண தானே இப்படிலாம் பாடிட்டுருக்க? ஓ தெரிஞ்சு போயிடுச்சா? தெரிஞ்சா சரி தான் அப்படின்னு ஜேகே அப்படியே கணத்தில் கை வச்சுட்டு அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. ஸோ உங்களுக்கு தெரியுது உங்களை தான் பார்க்குறாருன்னு. உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஜேகே என்ன வேணும்? உங்களே என்ன வேணும்னு கேட்குறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. அதாவது கேட்டுருவேணும்னு பயமா? என்ன பிரச்சனை உனக்கு? அப்போது ஜேகே அப்படியே உங்கள் ஃபிங்கர்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு, என்ன இங்கே பாரு, நான் உன்னை விரும்பலை, நான் உன் மேலே ஆசைப்படலை, நீ அழகாக இருக்கன்னு நினைக்கல, ஆனால் அதெல்லாம் நடந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஸோ யோசித்து சொல்லு ரெமி அப்படின்னு ரெமியை பார்த்து சொல்கிறாரு. அப்போ நீங்கள் விட்றா கையா. அப்போ ஜேகே இப்படி சிரிச்சுக்கிட்டே, என்ன உனக்கு சொல்வேன் நினச்சியா? நீ திறந்த மாட்டல அப்படின்னு நீங்கள் சிரிக்கிறீங்க. சிரிச்சிட்டா என் மனசை உடைச்சிட்டா. ஸோ கிழிஞ்சி ரெமி நான் கிளம்புறேன்டி அப்படின்னு நீங்கள் வந்துடுறீங்க. ஜேகே அப்படியே சிரிச்சுக்கிட்டே, கண்டிப்பாக எனக்கு விழுந்துட்டா. எப்படி சொல்கிற? அதெல்லாம் அப்படி தான் விழுந்துட்டா. ஸோ அப்படியே ஈவினிங் முடிஞ்சதும் வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ அப்போ பஸ் ஸ்டாண்ட் கிட்டே ஜேகே நின்றுட்டுருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே கிட்ட போயிட்டு, இங்கே பாரு ஜேகே, இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, நான் அந்த மாதிரி டைப் கிடையாது. எந்த மாதிரி டைப்? இந்த மாதிரி லவ் பண்ணிவிட்டு என்னால் அந்த மாதிரி டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நீ நினைக்கிற ஆள்லாம் கிடையாது. பெட்டர் நீ வேறு பொண்ணு. ஸ்டாப் இட். என்ன, நான் ஒரு நல்லதுக்கு தான் சொல்கிறேன்.
நீ வேறு பொண்ணு பார்த்துக்கோ. எனக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம். என்னை நம்பி தான் இங்கே அமைச்சிருக்காங்க இந்த ஊருக்கு. ஸோ நான் படித்து தான் ஆகணும். என்னால் இப்படி லவ் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. யார் உன்னை டைம் வேஸ்ட் பண்ண சொன்னது? நீ லவ் பண்ணிக்கிட்டே படி, நான் உன்னை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அது இல்லை, உனக்கு சொன்னால் புரியாது. என்ன புரியாது? சரி, இதுக்கு 1 வீக்காக டியூஷன் வரல. இது என்ன மிஸ் பண்ணியா? எதுக்கு வரலன்னு தான் கேட்டேன். நான் உன்னை மிஸ் பண்ணேன்னு நான் சொல்லவே இல்லையே. அதான் எதுக்கு வரலன்னு கேட்டியே. அப்போது நான் வரலன்னு நீ மிஸ் பண்ணதால தானே கேட்குற. சரி, நான் கிளம்புறேன். இல்லை அதான் இப்போது லவ்னு ஆயிடுச்சு. சரி, எதுக்கு அங்கெல்லாம் வந்துக்கிட்டுன்னு? நான் உன்னை அக்செப்ட் பண்ணலையே. அதான் நான் கன்வே பண்ணிட்டேனே, அதுக்காக தான் அங்கே வந்தேன். உனக்கு இப்போ தெரிஞ்சிடுச்சுல்ல நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு. அப்படியே நீங்கள் சிரிக்கிறீங்க லைட்டாக. சிரிச்சு தானே? ஆமாம். சரி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனால் நான் எங்கே போனாலும் இந்த மாதிரி என் பின்னாடி வந்துக்கிட்டு அப்புறம் கிளாஸில் திஸ் இஸ் மை கேர்ள், யாரும் ட்ரை பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்லிட்டுருக்காத. எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. ஏன் பிடிக்கலையா? பிடிக்கல. ஸ்டாஃப்க்கு யாராருக்கும் தெரிஞ்சா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? சரி, சாரி, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். சரியா? சரி, ஓகே. சரி, நம்பர் கொடு. எதுக்கு? அதான் சொன்னோன்னே, இதுக்கப்புறம் எங்கெல்லாம் வந்து நிற்க மாட்டேன். அது நீ நம்பர் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கால் பண்ணி பேசிக்கிறேன். நான் இவ்வளோ டீசெண்டாக பேசுகிறேன், நீ இவ்வளோ இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுற? எனக்கு அதுதான் பிடிக்கும். டீசெண்டாக இருந்தால் பொண்ணுங்களுக்கு பிடிக்காதுல்ல. எனக்கு டீசெண்டாக இருந்தால் தான் பிடிக்கும். சரி, நீ நம்பர் கொடு. நம்பர் வாங்கினதுக்கப்புறம் நான் டீசெண்டாக மாறிட்டேன். அது வரைக்கும் இன்டீசெண்டாகவே இருக்கேன். நீ திருந்த மாட்டியா? அப்போ ஜேகே எப்படி க்யூட்டா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஹெட்டை மட்டும் ஆடுறாரு. நாளைக்கு ஈவினிங் இதே பிளேஸில் வெயிட் பண்ண, அப்போ தரேன். அப்போ லவ் பண்ணுறேன்னு சொல்லு. என்ன? ஆமாம், லவ் பண்ணுறதா இருந்தால் இங்கே வந்து உனக்காக வெயிட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நான் எதுக்கு இங்கே வந்து நின்றுட்டு டைமை வேஸ்ட் பண்ணணும்? எனக்கு புரியல. அதான் நீ லவ் பண்ணுறான்னு இப்போ சொன்னீன்னா நாளைக்கு நான் இங்கே வந்து வெயிட் பண்ணி நம்பர் வாங்கிப்பேன். அப்படி நீ இல்லைன்னு சொல்லிட்டீன்னா நான் நாளைக்கு எதுக்கு லூஸ் மாதிரி வந்து இங்கே நின்றுக்கிட்டு எல்லோரும் என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்கள்ல. சரி, நீங்கள் அப்படி முறைச்சிக்கிட்டு ஜேகேவை பார்க்குறீங்க. என்னம்மா முறைக்கிற? நீ எடுக்கிறதுலாம் இருக்குது முடிவு. சொல்லு, நாளைக்கு நான் வரணுமா வேண்டாமா? சரி, ஓகே. அப்போது சொல்லு. பரவாயில்ல, நீ உன் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு வந்து நில்லு. ஒன்றும் ஆகாது. நம்பர் வேணும்னா வந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. நில்றி. எப்படியோ நான் வருவேன்னு உனக்கு தெரியும் அதுதானே? இவ்வளோ திமிரப்ப சொல்லிட்டு போகிற. நாளைக்கு நான் வரவே மாட்டேன்டி, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போயிட்டாரு. தென் அப்படியே நெக்ஸ்ட் டே போல் ஈவினிங் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. நீ வந்திருப்பேன்னு எனக்கு தெரியும், இங்கே தான் எங்கேயாவது இருப்பேன் அப்படின்னு பஸ் ஸ்டாப் கிட்டே போய் நின்று பார்க்குறீங்க. ஒரு 10 மினிட்ஸ் போல் வெயிட் பண்ணியும் ஜேகே வரல. ஸோ 2 பஸ்ஸுமே போயிடுச்சு. அப்படியே நீங்கள் நின்றுக்கிட்டே இருக்கீங்க. இவன் என்ன இன்னும் வரல? அப்போது வேணான்னு நினச்சிட்டானா? இதுக்கப்புறம் நீயே வந்தாலும் நான் பேச மாட்டேன். அப்போ பின்னாடி ஓய் பேபி, எனக்காக தானே வெயிட்டிங்? நீ என்ன தான் தேடிட்டு இருந்த இல்லையே? அப்போ இதுக்கு இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த? அது பஸ் வரல. நான் தான் பார்த்தனே, 2 பஸ் போச்சு, நீ அதில் போகவே இல்லையே. அது ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. அது காலையில் தான் இருந்தது, நான் பார்த்தேன். அப்போது நீ ஒளிஞ்சிருந்துட்டு வேணும்னே தானே இதெல்லாம் பண்ண? அப்படிலாம் இல்லையே, சும்மா எனக்கு தெரியும் நீ வேணும்னே தான் பண்ண. இப்போ பஸ் வந்துடும், நான் ஏறி போயிடுவேன், நீயே தானே நில்லு. நில்றி, இங்கே போகாதடி, நில்றி. உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போதுலேருந்து ரொம்ப நேரமாக. சரி, லாஸ்ட் 2 பீரியட் ஒன்று கிளாஸில் காணுமே, எங்கே போனேன்? அப்போதுலேருந்து இங்கே தான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன அப்போதுலேருந்தா? ஏன்? யாருக்கு தெரியும்? பெல் அடித்ததும் நீ ஊருக்கு முன்னாடி இங்கே வந்துட்டினா, அதான் உனக்கு முன்னாடியே இங்கே வந்துட்டேன். சரி சொல்லு, என்னது? அதான் தரேன் சொல்கிறேன்னு சொன்னி. நான் என்ன தரேன்னு சொன்னேன்? ஃபோன் நம்பர்டி.
சரி, அப்படின்னு உங்கள் ஃபோன் எடுத்து ஜேகேக்கு நம்பருக்கு கால் பண்ணுறீங்க. ஏய், எ- என் நம்பர் எப்படி உங்ககிட்ட? ம், அதான் குரூப்பில் இருக்கே, அங்கேருந்து சுட்டேன். அத்தா, நான் எப்படி இதை மறந்தேன்? ச்சே. ஓ ஜேகே, மக்கு பையனா மாறிட்டே. உன்னை பார்த்ததுலேருந்து தாண்டி நான் இப்படி மாறிட்டேன் மக்கா. சரியாக போச்சுப்பா. ஷாமால் இப்போ பள்ளி போட்டுருவேன். சரி சரி, விடு விடு. அப்போ நான் கிளம்புறேன். அவ்வளோதானா? என்ன, நம்பர் கேட்டெல்லாம் கொடுத்துட்டேன். சரி, ஒரு ஐ லவ் யூ கூட இல்லையா? தோணும் போது நானே சொல்கிறேன். சரி சரி, பஸ்ஸு வரலையே, கொஞ்சம் தூரம் நடந்து போனால் நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங்கில் வந்துடும். அப்படியா? அப்படி நீங்கள் ஃப்ரண்ட்டில் 4 ஸ்டெப் எடுத்து வச்சு நிற்கிறீங்க. என்னடி அது? என் கூட அது வரைக்கும் கம்பெனி இதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு உங்கள் ஹேண்ட்ஸ் அப்படியே கிராப் பண்ணிவிட்டு ஓடுறாரு. ஏய் நில்றா, வரேன் இரு, ஓடாத, நடந்தே போகலாம். ஸோ அப்படியே 2 பேரும் ஸ்லோவாக நடந்து போயிட்டு ஜெக்கி உங்கள் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணியிருப்பார்ல, அதை எடுத்துகிட்டு நீங்கள் அவரோட ஹேண்ட்ஸை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஐயோ, என்னென்னமோ நடக்குதே, இதெல்லாம் நடக்குமா? நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஜேகே கிட்ட ஒரு சில விஷயம்லாம் பேசணும். என்னது அது? கண்டிஷன்ஸ் என்ன? சும்மா ஃபோன் பண்ணி உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அங்கேயும் இங்கேயும் எப்போவுமே வெளியில் கூப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது, உன்னை அங்கேயும் இங்கேயும் டச் பண்ணக்கூடாது, பெர்மிஷன் இல்லாமல் எதுவுமே பண்ணக்கூடாது, அதுதானே? இல்லை. இது இல்லையா? அப்புறம் என்ன? அது நம்ம லவ் பண்ணுறது யாருக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது, சீக்ரெட்டாக வச்சுக்கணும், புரியுதா? ஏன்டி? கிளாஸில் ஸ்டாஃப்ஸ் கிட்டலாம் எனக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது, அதை நான் கெடுத்துக்க விரும்பலை. அவங்களுக்கு தெரியாதுடி, தெரிஞ்சாலும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி ஓகே, ஸ்டாஃப் வேண்டாம், பசங்க வேண்டாம், அவங்ககிட்டயும் வேண்டாம். ஏன்? சிங்கிளாக இருக்குன்னு தெரிஞ்சால் எல்லாம் ரூட் விடுவானுங்கடி. பரவாயில்ல. ஓ, விட்டா பரவாயில்ல உனக்கு? அப்படி இல்லை, அதான் விட்டா நீ இருக்கல்ல, நீ பார்த்துக்கோ, ஆனால் யார்கிட்டையும் சொல்லாத. சரி, அப்போது நான் டேயங்கிட்ட மட்டும் சொல்லிக்கிறேன், ஏன்னா அவங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன். சரி, அவங்ககிட்ட மட்டும்தான். நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன், ரம்மிக்கிட்ட கூட சொல்ல மாட்டேன். ஏன்? வேண்டாம், நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் சொல்லிக்கிறேன். சரி, அப்போது உன்னை அங்கே இங்கே டச் பண்ணலாமா அப்படின்னு உங்கள் ஹிப்பில் அங்கேயும் இங்கேயும் டச் பண்ணுறாரு. சிக்கு சிக்கு இப்படிலாம் பண்ணாத, எல்லோரும் பார்க்குறாங்க. சரி, அப்போது இது ஓகே தானே? ஓகே தான், ஆனால் ஒரு லிமிட்ஸை நீ தாண்டக்கூடாது. ஐயோ, சரி என் செல்லா குட்டி. ஜேகே, சரி சரி, ஓகே ஓகே, பப்ளிக் அப்படின்னு நீங்கள் ஜேகேயோட ஆன்சர் விட்டுட்டு பேக்வேர்ட்ஸில் அவரை பார்த்துக்கிட்டே நடக்கிறீங்க. சரி சொல்லு, உனக்கு எப்படி என் மேலே இந்த லவ் வந்துச்சு, எப்படி நீ என்னை அக்செப்ட் பண்ண? அதுவா? அப்படின்னு நீங்கள் சிரிக்கிறீங்க. எதுக்கும் தானடி கேட்டேன், அதுக்கேண்டி இவ்வளோ அழகாக சிரிக்கிற? சும்மா இரு ஜேகே. அது உன்னோட குரங்கு ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது குரங்கா? ஆமாம், நீ எல்லோரையும் சிரிக்க வச்சுட்டே இருந்த. ஒரு மாதிரி நீ கிளாஸில் இருந்தாவே அது ஒரு தனி ஹாப்பினஸ், தனி வைப்பாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ என்ன தான் பின்னாடி ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து என்னை டார்ச்சர் பண்ணாலும் அப்போ எனக்கு கோபம் வரும். நானும் கோபப்பட்டிருக்கேன். நீ எனக்காக பாட்டெல்லாம் பாடும்பொழுது எனக்கு உண்மையாகவே அந்த மொமெண்ட்டை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். பட் சேம் டைம் நான் அதை கோபமும் பட்டிருக்கேன். ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் நீ பாடுற சாங்லாம் கொஞ்சம் கோவம் வர மாதிரி இருக்கும். ஏய், உண்மையாகவே அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜேகே. நீ இந்த மாதிரி சிரிக்க வைக்கிறது, உன் கூட இருந்தால் நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அதான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்படியே ஜாலியாக இருக்கீங்க. 1 வீக் போல் அப்படியே ஹாப்பியாக போகுது. ஸோ அப்படியே காலேஜில் யாருக்கும் தெரியாதில்ல. ஸோ அப்படியே பிரேக் ஹாரில் நீங்கள் ஜேகே எங்கன்னு தேடிக்கிட்டே வரீங்க. இவர் எங்கடானா சீனியர் கிளாஸ்க்கு போயிட்டு அங்கே கேர்ள்ஸ் கூட உட்காந்து பேசிகிட்ருக்காரு. பெஞ்சுக்கு நடுவில் சுற்றி கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த சைடு போகும்போது அதை பார்த்துட்டீங்க. என்ன பண்ணுறா இவன்? எல்லாருக்கும் நடுவில் உட்காந்துக்கிட்டு என்ன அவ்வளோ ஒரு கதை, அப்படி ஒரு சிரிப்பு அப்படின்னு அதை பார்த்துட்டு நீங்கள் வந்துடுறீங்க. இதட்டையே பார்த்துட்டு டே மச்சான் காது காமி, என்னடா
ஃபைன் பார்த்துட்டு போயிட்டா. எது? ஐயோ கேர்ள்ஸ் நான் அப்புறம் வரேன். டி ஜேகே இருடா கொஞ்ச நேரம் பேசலாம்டா. ஐயோ விடுங்க நான் வரேன். ஸோ அந்த கேர்ள்ஸ்லாம் விடவே இல்லை, அப்படியே காயப்பிடிச்சிட்டே இருக்காங்க. டி ஜேகே இருடா, இன்னும் டைம் இருக்குடா, அப்புறம் பேசிட்டு போகலாம். அக்கா விடுக்கா, எனக்கு டைம் ஆகுதுக்கா. அக்காவா? நீ என்னடா அக்கான்னு கூப்பிட்றா? அக்கா விடுங்கக்கா, நான் போகணுங்க்கா, டைம் ஆகுதுக்கா, விடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு தலையை விட்டுட்டு ஓடி வந்துடுறாரு. ஐயோ எங்கே போனான்னு தெரியலையே, கோச்சிக்கிட்டாளா? கண்டிப்பாக கோச்சிருப்பா. ஜேகே நீ பொறுக்கிதா கன்ஃபார்ம். இப்படி பொண்ணுங்க நடுவில் உட்காந்து கூத்தடிச்சிட்டு இருந்தா கண்டிப்பாக வாங்கி கோச்சிட்ருப்பா அப்படின்னு ஓடி வர்றாரு. ஸோ நீங்கள் கிரவுண்டில் உட்காந்துட்ருக்கீங்க. பேபி என்ன கோச்சிக்கிட்டியா? கோச்சிக்கிட்டேனா எதுக்கு? இல்லை கோச்சிக்கிட்டியான்னு கேட்குறேன். எதுக்கு? ரீசன் இல்லாமல் நான் ஏன் கோச்சிக்கணும்? இல்லடி, அங்கே பேசிக்கிட்டு இருந்த நீ கேர்ள்ஸுக்கு நடுவில் சீனியர் கிளாஸில், அதான் அந்த சைடாக நீ போனேன்னு பையன் சொன்னான், பார்த்துட்டல்ல? பார்த்தேன். அதான் கோச்சிக்கிட்டியா? சிச்சி இல்லைடா, கோச்சிக்கல. அப்போ இல்லைடா, நான் ஏன் கோச்சிக்க போகிறேன்? இல்லடி, அங்கே உட்காந்து நான் ஃப்ளிட் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியா? சரி விடு. என்னடி சிம்பிளாக சரி விடுன்னு சொல்லிட்டா, என்கிட்ட சண்டை போட மாட்டியா? எதுக்கு? அதான் ரீசன் கிடச்சிது, சண்டை போடு. ஐயே சிப்போடா, இதுக்கெல்லாம் யாராச்சும் சண்டை போடுவாங்களா? அப்படிலாம் இருக்காதடி, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஃப்ளிட் தான் பண்ணேன், நீ கூட சண்டை போட்டுடி, இப்படிலாம் இருக்காத. உனக்கு பொசசிவ் ஆகலையா நான் அந்த மாதிரி கேர்ள்ஸ் கூட பேசினது? இல்லையே. ஏய் அப்போ இதுக்கு பேர் லவ்வே கிடையாதுடி. என்னடா, உன்னோட ஃப்ரீடமில் நான் தலையிட மாட்டேன், உன்னோட ஹாப்பினஸில் நான் ஏன் அப்படிலாம் பேசாத வாயன். நான் ஏதாவது கேர்ள்ஸ் கூட பேசினா நீ என்கிட்ட வந்து சண்டை போடணும், நீ பொசசிவ் ஆகணும், அதுக்கு பேர் தான் லவ். ஆனால் நான் அப்படி கிடையாதே. நீ எனக்காக அந்த மாதிரி மாற்றிக்கோ ப்ளீஸ். இதுக்கப்புறம் நான் ஏதாவது பொண்ணுக்கிட்ட பேசினா நீ சண்டை போடு. இதுக்கப்புறம் நானும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். என்னையே மீறி பேசினாலும் நீங்கிட்ட சண்டை போடணும், புரியுதா? நான் சண்டை போடுற டைப் இல்லை. நீ சண்டை போடணும். சரி ஓகே, நீ இவ்வளோ சொல்கிற, நான் சண்டை போடுறேன். அது நீயும் நானும் சண்டை போடணும், நான் வந்து உன்னை கன்வின்ஸ் பண்ணணும். அது எப்படின்னா, எப்படி? அதுக்குன்னு நான் ஒரு ஸ்டைல் வச்சுருக்கேன், அந்த மாதிரி நான் வந்து உன்னை கன்வின்ஸ் பண்ணுவேன். அப்போது நீ கன்வின்ஸ் ஆகணும், புரியுதா? புரியுது. சரி அப்போ நான் கிளாஸ் போகிறேன், எல்லோரும் பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் இருடி, எல்லோரும் பார்ப்பாங்க, நான் போயிட்டேன் அப்படின்னு போயிட்டீங்க. இப்படி கொஞ்ச நாள் டேஸ் மூவ் ஆகுது, செம்மும் முடிஞ்சிருச்சு, லீவ் வரும்ல. ஸோ ஹாலிடேஸ்க்கு நீங்கள் இந்தியா போகலான்னு இருக்கீங்க. ஸோ ஜெயக்கிட்ட வந்து சொல்கிறீங்க, எங்கடி போனேன், ஒரு வாரமும் உன்னை மீட்டும் பண்ண முடியல, கால் பண்ணாலும் சரியாக பேச மாட்டேற, என்ன அவாய்ட் பண்ணுறியா? சரி நீ வேறு, நான் தான் சொன்னல இந்தியா போகிறேன், பேக் பண்ணுறேன்னு. ஓ இந்தியா போகிறல, மறந்துட்டேன். எல்லாம் பேக்கிங்லாம் முடிஞ்சாச்சோ? முடிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் நிறைய எடுத்து வச்சுட்டேன். எப்படியோ ஹாலிடேஸ் முடிஞ்சு வந்துடுவல்ல, அப்புறம் என்ன எதுக்கு அவ்வளோ திங்ஸு? அதெல்லாம் லீவ்லாம் முடிஞ்சதும் இனிமேல் ஒரு 2 வீக்ஸ் அங்கே தான் இருப்பேன், அப்புறம் தான் வருவேன். இது 2 வீக்ஸ் அங்கே இருப்பியா? அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், நீ லீவ் முடிஞ்சதும் வந்துடணும். அது எப்படி விட மாட்டாங்க ஜேகே, ஆல்ரெடி அந்த லீவ் பத்தாது, எல்லாருமே வெளியில் போகிறோம். எங்கே? ஏதோ கோவில் மாதிரி. ஒன்றும் வேண்டாம், நீ வந்துடு. இந்த பாரு, என்னால் ஒன்று பிரிஞ்செல்லாம் இருக்க முடியாதுடி, அதுவும் இந்த லீவே உன்னை நம்பிச்சது பெரிய விஷயம். நீங்கள் இரு, நீ போகவே வேண்டாம். 2 வீக்ஸ் எக்ஸ்ட்ராவாக நீ அங்கே இருக்கன்னா நீ அங்கே போகவே வேண்டாம், நீ இங்கே இருந்துரு. ஜேகே நான் பேசிட்டேன், அம்மா வர சொல்லியிருக்காங்க, அவங்க என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க போல், அதனால தான் அவங்களுக்காக கொஞ்சமாச்சும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்ல. அப்போது நான் மிஸ் பண்ண மாட்டேன் உன்னை. இத்தனை நாள் உன் கூட தானே நான் இருந்தேன் ஜேகே, ஏன்டா இப்படிலாம் பேசிகிட்ருக்கா? என்ன முடிவு பண்ணிட்டேன் அங்கே போகணுன்னு? சரி போ. நீங்கள் ஜேகேவோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இங்கே பாரு ஜேகே, நான் சொல்லிட்டேன் வரேன்னு. 2 வீக்ஸ் எக்ஸ்ட்ராவாக கூட நான் காலேஜில் டைம் கேட்டுட்டேன். இது காலேஜில் டைம் கேட்டியா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லவே இல்லை. யாரை கேட்டு? எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? என்கிட்ட சொல்லாமலே எல்லா முடிவும் எடுக்க ஆரம்பிச்சிட்டல. அப்படி இல்லை ஜேகே, நீ சொன்ன புரிஞ்சுப்பேன்னு. நான் சத்தியமாக புரிஞ்சுக்க மாட்டேன். என்ன ஜங்குக்கா,
அதை முடிவு பண்ணிட்டல, கிளம்பு. ஜேகே கிளம்புடி, உங்களுக்கு அவங்க தானே முக்கியம், கிளம்பு. நீ அங்கே நீங்கள் வரணும்னு ஒரு அவசியம் இல்லை, நீ அங்கே இருந்து படிச்சுக்கோ, உனக்கு நான்லாம் முக்கியம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, நீ கிளம்பு. ஜேகே அப்படிலாம் இல்லைடா, நீ எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் அவங்களும் எனக்காக நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க ஜேகே. எனக்கு அவ்வளோ செலவு பண்ணி தான் நீங்கள் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க தான் எனக்கு மணி தராங்க. அதுவும் இல்லாமல் நான் எக்ஸ்ட்ராவாக பார்ட் டைம் ஜாப் போகிறேன்னு உனக்கு தெரியும், அந்த மணி பத்தலைன்னு. இதை போய் அவங்ககிட்ட என்னால் கேட்டுட்டு கூட இருக்க முடியாது ஜேகே. அதுவும் இல்லாமல் இந்த ஹாலிடேஸில் நான் இங்கே இருந்தேன்னா கண்டிப்பாக ஹாஸ்டல் செலவு இன்னும் அதிகமாக ஆகும். ஸோ மெயின் ரீசனே அதுதான். அதனால தான் நான் ஊருக்கு போகிறேன். ஓ சரி, அப்போ நான் பே பண்ணுறேன், இங்கே இரு. ஹாஸ்டல் மணி நான் பே பண்ணுறேன்டி, இங்கே இரு. ஏன் ஜேகே இப்படி பண்ணுற? எனக்காக அவ்வளோ பண்ணியிருக்காங்க ஜேகே, அவங்கள போய் சும்மா பார்க்குறதுல என்ன ஆகிட போகுது? நான் உனக்காக எதுவுமே பண்ணலையா? அப்படி இல்லை ஜங்குக்கா, நீயும் பண்ணியிருக்கா, இல்லைன்னு நான் சொல்லலை. சரி போய் பாரு, ஒரு பார்த்துட்டு 1 வீக்கில் வந்துடுறியா? 1 வீக்கா? என்ன ஜேகே, என்னடி 1 வீக்கான்னு இருக்கிற? முடியாதா? சைலண்ட்டாக இருக்கீங்க அப்போ ஜேகே. ஓ அதை நீ முடிவு பண்ணிட்டல, 2 வீக்ஸ் எக்ஸ்ட்ரா வேறு டைம் கேட்டிருக்க என்கிட்ட எதுவுமே பேசாமல். சரி உன் இஷ்டம். ஜேகே இப்படி பேசாதடா, அப்படின்னு ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க அகெயின். அதான் நீ முடிவு பண்ணிட்டல, கிளம்பு, நிற்காதீங்க, கிளம்பினேரு. ஜங்குக்கா இது பாரு, நான் எதுவுமே சொல்லலை, நான் ஹாப்பியாக தான் சொல்கிறேன். நீ கிளம்பு, இங்கே நிற்காத, நீ கிளம்பு, உன் ஃபேமிலி போய் பாரு. ஜேகே நீ சிரிச்சுக்கிட்டே சொல்லு, ஒத்தா வச்சான்னு வச்சுக்கோ. ஜங்குக்கா இது பாரு, அடிக்கூடாதுன்னு பார்க்குறேன், கிளம்பிடு. மரியாதை என் கண்ணு முன்னாடி நிற்காத, கிளம்புடி, என் முன்னாடி நிற்காதுன்னு சொன்னேன், கிளம்பு அப்படின்னு உங்களை தள்ளி விடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அப்படி பண்ணுறேன். நான் போகிறேன் போ, நான் வரமாட்டேன் அங்கே நீங்கள் அப்படி நீங்கள் அழுதுகிட்டே போயிடுறீங்க. ஸோ அப்படி ஒரு 2 டேஸ் போல் ஜேகே உங்களுக்கு கால் எதுவுமே பண்ணலை, நீங்களுமே பண்ணலை. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே போல் மார்னிங் ஜேகேவோட அப்பார்ட்மெண்ட்டில் மேலே டெரஸில் அப்படியே படுத்துட்ருக்காரு, ஃபுல்லாக குடிச்சிட்டு. டே ஜேகே எந்திரிடா, மச்சான் எந்திரி, இந்த பாரு யார் வந்திருக்கானு. யாரா, ஏதோ வைன் வந்த மாதிரி பேசுகிற, அவளை எப்பயோ போயிட்டுருப்பா, நீ வேணும் பாரு. அவனை விட்டு போயிட்டா மச்சி, வரவே வரமாட்டேன்னு சொல்லிட்டா. வரமாட்டா பாரு, அங்கேயே எதாவது பார்த்து கல்யாணம் பண்ணிப்பா, இங்கே வரவே மாட்டேன், எனக்கு தெரியும், எனக்கு கழட்டி விட்டுட்டா. இப்படி பேசினதோ நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க, உங்களுக்கு செம்ம கோவம் வருது. ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டரை எடுத்து அப்படியே ஜேகே மண்டை மேலேயே ஊற்றி விட்டுறீங்க. யாரும் அதே மேலே தண்ணி ஊற்றுனது தலை அப்படின்னு கண்ணெல்லாம் அப்படியே தொடச்சிக்கிட்டே பார்க்குறாரு. அது வயன் மாதிரி இருக்கே. வயன் மாதிரி இல்லை, வயனே தான் இது. வயனா? நீ எப்படி இங்கே வந்தா ஜல்லக்குட்டி அப்படின்னு உங்கள் சீக்ஸ் அப்படியே வந்து பிடிக்கிறாரு. தள்ளு, என்னை தொடாத நீ. பேபி என்னடி ஆச்சு? எவ்வளோ குடிச்சு வச்சுருக்க, கொஞ்சம் கூட அறிவே இல்லை உனக்கு. டே அவனை முதல்ல ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து அவனை ஃப்ரெஷ்அப் ஆக சொல்லு, அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஸோ அப்படியே கீழே ரூமுக்கு வந்துடுறீங்க. ஜெக்கியும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்ருக்காரு, நீங்கள் சோஃபாவில் அப்படியே முறைச்சிக்கிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ ஜெக்கி அப்படியே தலையெல்லாம் அப்படியே வைப் பண்ணிக்கிட்டே, ஏய் பேபி நீ ஊருக்கு போகலையா? தெரியும்டி, எனக்கு தெரியும் நீ போக மாட்டேன்னு அப்படின்னு உங்ககிட்ட வந்து நீல் லோன் போட்டுக்கிறாரு. எனக்கு தெரியும்டி உனக்கு என்ன தான் ரொம்ப பிடிக்கும்னு அப்படின்னு உங்களே பார்க்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே முறைச்சிக்கிட்டே, என்னடி அப்படியே முறைச்சி பார்க்குறேன், நான் என்னடி பண்ணேன்? சரி ஏன் போகல சொல்லு. போகல ரீசன் ஒன்றால் தான் நான் போகல அப்படின்னு அவர் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் ஜெக்க மேலே அப்படியே படுத்துக்கிறீங்க ஹக் பண்ணிவிட்டு. ஒன்றால் தான் போகல நான், நீ அப்படி என்கிட்ட பேசுன, அப்படி என்கிட்ட கத்தி அடிச்சிருவான்னு. சரி சாரி, உன் மேலே கை வாங்கியிருக்கக்கூடாது, என் மேலே தப்பு தான், நான் அடிச்சுக்கிறேன் போ. சிரிச்சிட்டாவது சொல்லியிருக்கலாம்ல போடின்னு. நீ ஒரு வார்த்தை சிரிச்சிட்டு போயிட்டு வா வைன்னு சொல்லியிருந்தா நான் போய் 5 நாளாக திரும்பி வந்திருப்பேன். நீ ஏன் அப்படி சொன்ன? இப்போ என்னால் அங்கே போகிறதுக்கு மனசே வர மாட்டேங்குது உன்னை விட்டுட்டு. உங்களை சண்டை போட்டு நான் எப்படி போய் அங்கே ஹாப்பியாக இருப்பேன்? அச்சோ என் தங்கம். இப்போ நான் தொடாத. ஏய் நீ தாடி என் மேலே ஏறி படுத்துட்ருக்க, போடா
அப்படின்னு கொஞ்ச நேரம் ஜெக்கியோட செஸ்ட் மேலே படுத்துட்ருக்கீங்க. இதட்டே பார்த்துட்டு மச்சான் என்ன நடக்குதுங்க காலையிலே ஐயோ இருக்காண்ணா டே தேங்கா நீ போயிட்டு சரா மச்சான் நான் ஒரு 1 hour கழிச்சு வரேன். 1 hourலாம் இல்லை, நாளைக்கு வா. இது நாளைக்கா? நான் எங்கே தங்குவேன், நான் எங்கே தூங்குவேன்? டே போடா அப்படின்னு சொல்லிட்டு டேவை துரத்தி விட்டுடுறாரு. அப்போ உங்களை அப்படியே எழுப்பி அவரோட லேப் மேலே அப்படியே உட்கார வச்சுட்டு சரி சாரி எனக்கும் கஷ்டமாக இருக்கும்ல அவனை விட்டு பிரிஞ்சு போடுறது. அங்கே போய் என்ன பண்ண போகிற விடு, என் கூட இரு. நான் அதுக்கு தான் வந்தேன், உன் கூட தான் இருக்க போகிறேன். என்னால் ஹாஸ்டலுக்கு செலவு பண்ண முடியாது இந்த லீவ் டேஸில். சரி சரியாக போச்சு விடு. யார் செலவு பண்ணுறது? நானும் பண்ண மாட்டேன், நீயும் பண்ண வேணாம், நீ இங்கே இரு. அப்போ டே வரமாட்டான், அவன் ஜெமின் வீட்டில் தங்கிப்பான். அவன் ஒத்துப்பானா? உன் நெய்பர்ஸ் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அப்போது லீவ் முடிக்கிற வரைக்கும் நான் இங்கேயே. அதனால் லீவ் முடிக்கிற வரைக்கும், காலேஜ் முடிக்கிற வரைக்கும், இல்லை உனக்கு எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீ இங்கே இருக்கலாம். அதெல்லாம் முடியாதுப்பா. நீ இருந்து தாம்மா ஆகணும். எதுக்கு அந்த ஹாஸ்டலுக்கு தாண்ட செலவு? என் சாலோல்ல இங்கே இருந்துடி பேபி. உன்னை நம்பலாமா? 100%. சரி பார்க்கலாம், ஒரு 1 week நீ எப்படி இருக்கன்னு பார்த்துட்டு நான் முடிவு எடுக்கிறேன். சரி இப்போ என்ன பண்ணலாம்? சாப்பிட்டியா? இல்லையே. சரி உனக்கு ஏதாவது நான் பண்ணி தரட்டா? வேண்டாம். ஏன்? அதான் நீ இருக்கியே. புரியல, நான் உனக்கு சாப்பிட போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு லிப்பில் ஜேக்கே இது பாரு இப்படிலாம் பண்ணாத. நீ அன்றைக்கி என்ன சொன்ன? சீக்ரெட்டாக வச்சுக்கணும், அது மட்டும்தான் உன்னோட கண்டிஷன், இதெல்லாம் இல்லைல்ல. அதுக்குன்னு நீ அன்றைக்கி இந்த கண்டிஷன் போட்டிருந்தா அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ நான் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கேன். நீ தான் சேஃபாக இருந்துக்கணும். எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவேன். எனக்கு பயமாக இருக்குது. ஃபஸ்ட் அப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் உனக்கே அக்செப்ட் பண்ணிப்பேன். இன்னொரு வாட்டி அப்படின்னு 2 பேருமே பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஜேகே இரு அப்படின்னு உங்களை அப்படியே அந்த சோஃபாலே படுக்க வச்சுட்டு உங்கள் மேலே ஏறி உட்காந்துக்கிறாரு. ஜங்குக்கா இதெல்லாம் தப்பு இல்லையா? தப்பு இல்லை, ஆனால் இது தப்பு தான். தப்புன்னு தெரியுதில்ல, அப்புறம் எதுக்கிட்டே கேட்டுருக்க? அப்போ வேண்டாம் விட்டுரு. விட மாட்டேனே அப்படின்னு உங்கள் நிற்கலை. ஜேகே 1 நிமிஷம், என்ன நீ கல்யாணம் பண்ணிப்பல்ல? என்னுடைய கேள்வி இது. ஆமாம் எனக்கு பயமாக இருக்கு, என்னை விட்டுட்டு போயிட்டேன்னா அப்படிலாம் பண்ண மாட்டேன்டி. சரி இது பாரு, சும்மா இருக்கணும், நடுவில் பேசக்கூடாது. பேச மாட்டேன். சரி அப்படின்னு உங்கள் ஷர்ட் பட்டன் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் ஷோல்டரில் அப்படியே மசாஜ் பண்ணுறாரு. என்ன பண்ணுற நீ? மசாஜ் பண்ணுற? வேண்டாம் எனக்கு வலிக்குது. இதுவே வலியா உனக்கு? சரியாக போச்சு. என்னாச்சு? இது நகைன்னு உங்கள் லெஃப்ட் சைட் நெக்கிட்ட அப்படியே லிக் பண்ணுறாரு, பைட்டும் பண்ணுறாரு. ஜங்குக்கா என்னோட ஷர்ட் பட்டன் ரிமூவ் பண்ணுறியா? எதுக்கு? நான் சொன்னேன் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு. பண்ணுறி? சரி பண்ணுறேன். அப்படியே ரிமூவ் பண்ணுறீங்க. பண்ணிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ ஜேகே ஏய் இதுக்கிட்டே கண்ணு மூடுற? இல்லை ஒரு மாதிரி இருக்குது. பாரு உனக்காக தான் நான் இந்த பைசப்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஆனால் நான் கேட்கலையே இந்த மாதிரி பொடிப்பாளியாத்துக்கு தான் லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது. ஜங்குக்கா சரி நல்லாயிருக்கு, நான் தொட்டு பார்க்குறேன் அப்படின்னு தொட்டுறீங்க. ஜிகேக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏய் என்னடி பண்ணுற? எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுடி. என்ன ஆகுது? சும்மா தொட்டு தானே பார்த்தேன். இல்லை நீ தொடுறதே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு மேலேருந்து அப்படியே உங்கள் ஸ்டொமக் கிட்ட கிஸ் பண்ணிக்கிட்டே வர்றாரு. அப்படின்னு பண்ணிவிட்டு உங்கள் ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. என்ன பண்ணுற? இப்போ நான் பண்ண போகிறது நீ பார்க்கக்கூடாது. ஏன்?
பார்க்கக்கூடாதுன்னா பார்க்கக்கூடாது. சரி அப்படின்னு அவங்க கீழே ஸ்கர்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணிடுறாரு. ஜேகே நான் என்ன சொன்னேன், சரி அப்படின்னு உங்களுக்கு அங்கே லிக் பண்ணுறாரு. ஜங்குகா ஜெகே எனக்கு ஒரு மாதிரி ஆகுது ஜெகே. ஏய் சும்மாரு. ஜங்குகா சங்கந்தான் அப்படியே மேலே ஏறி வந்து உங்கள் ஐஸை பார்த்துட்டு, என்னடி நீ என்னென்னமோ பண்ணுற? அப்படியா, நான் என்னென்னமோ பண்ணுறேன்னா? ஆமாம், இது ஒன்றும் ஆகாதுல்ல, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சடனாக இன் பண்ணிட்டுறாரு. என்ன பண்ண நீ போ பண்ணிட்டேன். ஜெகே இதனால் நான் ஒன்றும் ப்ரெக்னென்ட் ஆகிட மாட்டோம்ல? இல்லை இல்லை, அதெல்லாம் சேஃப்டி இருக்குது. அப்போது ஜேகே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜங்குகா அப்படின்னு உங்களை இன் பண்ணிவிட்டு உங்கள் நெக்கு ஃபுல்லாக அப்படியே பைட் பண்ணுறாரு. உடம்பு ஃபுல்லாக அப்படியே பர்பிள் மார்க்காக இருக்குது. ஜங்குகா நீ இவ்வளோ வைல்டாக இருப்பியா? ஆமாடி பொண்டாட்டி, நீ ஏன் அப்படி பண்ணுற? உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் நான் வந்தேன், ஆனால் நீ இப்படி பண்ணுற. நான் அப்படி தான் பண்ணுவேன், இதுக்கும் மேலே பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? நீ போடா. ஏய் பேபி, யூ லைக் இட் ரைட்? நோ ஐ டோன்ட் லைக் இட். பட் ஐ லைக் இட் என் தங்குமே அப்படின்னு உங்களை சோஃபாலேருந்து அப்படி தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சு, சரி அங்கே வேண்டாம் எனக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை, இங்கே என்னால் முடியாது போ. ஒரு வாட்டிடி, ஒரு 5 minutes, அதுக்கப்புறம் விட்டுறேன். ஜேகே சரி சரி பொறுமையாக அப்படின்னு உங்கள் ஹேரை அப்படி டைட்டாக க்ரிப் பண்ணிக்கிட்டு மூவ் பண்ணுறாரு. முடிய விடுறா. ஒரு க்ரிப்புக்கு தாண்டி நீ முடிய விட வாலிக்குது. ஸோ ஜேகே அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் அப்படியே படுத்துக்கிறாரு. அடி பாவி, கொஞ்ச நேரம் கூட தாக்கு பிடிக்க மாட்டியா நீ? போ, நீ இப்படி நடந்துக்கிட்டா யாரால முடியும்? முடிய வேண்டி பிடிச்சி இழுத்தா நான் அடிக்கிறீங்க தா. நீ பொண்ணு, நீ என்ன திரும்ப பண்ண? நீ மூத்துக்கு பாரு, உன் நெயில்ஸ் பிசாசு நெயில்ஸை வச்சு அப்படியே கீறி வச்சிருக்க. ஐயா நீ பண்ணதால தான் நான் அப்படி பண்ணேன், எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன மூட் ஆயிடுச்சா? வச்சுப்போ. ஆனால் எனக்கு ஆகலையடி, ஒன்று மட்டும் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணால என்னவும் பண்ணுவான். அதுக்கு நீ என் மேலே ஏறி என்னால் முடியாது, நீ பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு உங்களை தூக்கி அவர் மேலே உட்கார வைக்கிறாரு. ஜெகே என்னால் இதில் பண்ண முடியாது, நீ பண்ணி தான் ஆகணும். ஜங்குகா இதை பாரு, நான் சொல்கிறது அப்படியே செய். ஃபஸ்ட்டு எனக்கு ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இப்போ வரைக்கும் கிஸ் பண்ணு. என்னால் முடியாது, நீ பண்ணுறி அப்படின்னு உங்களை அப்படியே இருக்கிறாரு. சரி நீங்களுமே அப்படி ஜெயிக்க நிற்கலை. போதுமா? இன்னும் நிறைய பண்ணு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜெகே நீ ரொம்ப பர்ஃபெக்டாக பிஹேவ் பண்ணுற. பண்ணுடி அப்படின்னு நீங்கள் கிஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அப்படியே இன் பண்ணுறாரு. ஜெகே இது பண்ணாத. என்னால் முடியாது. இது பாரு, நீ ஒன்றும் பண்ண வேணாம், நீ வெறும் ஜம்ப்பு மட்டும் பண்ணு. என்னால் முடியாது. நீ பண்ணுறல நான் பண்ணட்டா? என்னால் முடியாது. நீ பண்ணுறல நான் பண்ணட்டா? சரி அப்படின்னு வாயின் அப்படியே ஜம்ப் பண்ணுறாங்க லைட்டாக. இப்படிதான் பண்ணுறீ. ஜெக்கி போதனால முடியல. சரி ரொம்ப நேரம் பண்ணிவிட்டு 2 பேருக்குமே டயர்ட் ஆகிடுச்சு. ஜெக்கியும் அவர் மேலே அப்படியே உங்களை சாய்ச்சிக்கிறாரு. ஸோ நீங்களும் அவர் மேலே அப்படியே படுத்து கொஞ்ச நேரம் உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணி தூங்குறீங்க. தென் அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு, ஓய் என்ன டயர்டில் போயிடுச்சுல, போடா. என்னடி கோவமா? ஆமாம் பெண்ண, உன்னை தேடி வந்ததுக்கு என்னென்னமோ பண்ணிட்டல நீ. அதெல்லாம் அப்படி தான் பண்ணுவேன், ஏன்னா நீ என்னை கோவப்படுத்திட்டேன் நேற்று. அன்றைக்கி கோவப்படுத்தினால அதுதான் உன்னோட பனிஷ்மெண்ட் தான் அது. இது பாரு, இதுக்கப்புறம் நீ என்ன டென்ஷன் படுத்தினாலும் உனக்கு இதுதான் பனிஷ்மெண்ட். உனக்கு எனக்கு என்ன சண்டை வந்தாலும் நான் உன்னை இப்படி தான் கன்வின்ஸ் பண்ணுவேன். வாட்? முடியாத, நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். நீலாம் அக்செப்ட் பண்ண கட்டி போ, எனக்கு பிரச்சனை இல்லைப்பா. இதுக்கப்புறம் இப்படி தான், இதுக்கப்புறம் நீ இங்கே தான் இருக்க போகிற. தினம் ஜாலி தான். சிப்போடா, உன்னை நம்பி வந்ததுக்கு நான் ஊருக்கே போயிருக்கலாம் போல். ஓ போயிடுவீங்களா மேடம்? நீங்கள் போயிடுவீங்களா?
நீ போய் தான் பாரேன், அப்புறம் நிமிஷத்துக்கு பனிஷ்மெண்ட் தருவேன். அப்போ நான் உனக்கு பனிஷ்மெண்ட் தருவேன். எப்படி? இதோ இப்படி பனிஷ்மெண்ட் தந்தால் நான் கூட தினமும் சண்டை போடுவேன். அவ்வளோதான். இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சிக்கலாம். ஐ திங்க் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலாம்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதோட நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா.